கொலச முத்தாரம்மன் கோயிலுக்கு காப்பு கட்ட கிளம்பியாச்சு. ஏன்னா நைட்டு தான் கிளம்புனோம். நைட்டு ஏன் சூஸ் பண்ணோன்னா, பாப்பா சின்ன குழந்தைங்கலாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பகலில் போனால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். நைட்டு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு சூஸ் பண்ணோம். நைட்டுமே சரியான க்ரௌடு. ஆனால் இந்த 10 நாளும் அப்படி தான் இருக்கும். கடைசி செவ்வாய் அந்த மாதிரினா அப்போவும் நிறைய கூட்டம் இருக்கும். நார்மல் டேஸில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். காப்பு கட்டணும்ல, அதனால் நாங்கள் நைட்டு கிளம்பிட்டோம். நைட் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டாக 11:45 இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். சரி சப்பரம் வரும்ல நைட்டு, சப்பரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் ஒரேடியாக அப்படின்னு சொல்லிட்டு சப்பரம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து 5ஆம் திருவிழான்னு நினைக்கிறேன். ஆமாம், 5ஆம் திருவிழா. நவநீத கிருஷ்ணன் அலங்காரத்தில் அம்பாள் அழகாக இருந்தாங்க. புல்லாங்குழல்லாம் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்து பார்க்க அழகாக இருந்தாங்க. கிட்ட நின்று பார்த்தோம். நாங்கள் தேர் வந்து சப்பரம் வந்துச்சா, கிட்ட நின்று பார்த்தோம். அருமையாக இருந்துங்க. அம்பாள் தரிசனமும் அழகாக இருந்து, அம்மனை கும்பிட்டா வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மனசு நிம்மதி கிடைக்குங்க. அந்த ஆத்தா நம்ம நினச்சதை நிறைவேற்றி தருவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.